மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஆச்சரியமான ஹதீஸை கொஞ்சம் கேளுங்கள். இந்த ஹதீஸிலே அசருடைய நேரத்துடைய மாபெரும் அந்த பாக்கியத்தையும் பரக்கத்தையும் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஸஹீஹுல் புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சொல்கிறார்கள், யதஆகபூன ஃபீக்கும் மலாயிகத்தும் பில்லைல் வ மலாயிகத்தும் பின்னஹார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை பாதுகாப்பதற்காக வேண்டி, சுப்ஹானல்லாஹ், மனிதர்களை பாதுகாப்பதற்காக வேண்டி இரவிலே ஒரு மலக்குமார்கள் கூட்டத்தையும் பகலிலே ஒரு மலக்குமார்கள் கூட்டத்தையும் அல்லாஹ் அனுப்பி வைக்கிறார். மாறி மாறி அந்த மலக்குமார்கள் வருகிறார்கள். அப்போ இரவிலே ஒரு கூட்டம், பகலிலே ஒரு கூட்டம். நாங்கள் இரவிலே நிம்மதியாக தூங்குகிறோம். எங்களுடைய உடம்பிலே எத்தனையோ துவாரங்கள் இருக்கின்றன. பூச்சி பூரான்கள் விசஜந்துகள் அந்த துவாரத்துள்ளுக்கு போய் மனிதர்களுக்கு தொந்தரவு கொடுக்காமல் அல்லாஹ் இந்த மலக்குமார்களை வைத்து எங்களை பாதுகாக்கிறார். இதே போல பகலுடைய நேரத்திலே எத்தனையோ ஆபத்துகளிலே இருந்து நாங்கள் தப்புவோம். திடீரென்று உதாரணத்துக்கு ரோட்டை மாறும் பொழுது ஒரு வாகனத்திலும் நாங்கள் மோதாமல் தப்பி விடுவோம். அல்லது எங்களுடைய மேலிலே, எங்களுடைய உடம்பிலே, எங்களுடைய மேலிலே ஏதாவது ஒரு பொருள் விழும் பொழுது நாங்கள் தப்பி விடுகிறோம். இதையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களை வைத்து எங்களை பாதுகாக்கிறான். இதை சொல்லிட்டு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வயஜ்தமிஊன ஃபீ ஸலாத்தில் அஸ்ரி வ ஸலாத்தில் ஃபஜ்ர். இந்த இரண்டு குரூப்பும், இந்த இரண்டு கூட்டம் மலக்குமார்களும் அசருடைய இன்னும் சுபகுடைய நேரத்தில் சந்தித்துக் கொள்வார்கள். அது எப்படி? மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது எப்படி என்றால், பகலிலே மனிதர்களை பாதுகாக்கக்கூடிய மலக்குமார்கள் சுபகுடைய நேரத்திலே இறங்குவார்கள். அவர்கள் இறங்கி பகலிலே மனிதர்களை பாதுகாக்கக்கூடிய மலக்குமார்கள் சுபகுடைய நேரத்தில் இறங்குவார்கள். அசர் வரைக்கும் இருப்பார்கள். இரவிலே எங்களை பாதுகாக்கக்கூடிய மலக்குமார்கள் அசருடைய நேரத்திலே இறங்குவார்கள். அப்போ இந்த ரெண்டு நேரம் இருக்கே, இந்த இரண்டு குரூப், இரண்டு மலக்குமார்களுடைய கூட்டமும் சந்தித்து கொள்வார்கள். அப்போ சுபகுடைய நேரம், அந்த சுபகுடைய நேரத்தில் வரக்கூடிய மலக்குமார்கள் பகலிலே எங்களை பாதுகாக்க வருபவர்கள் அசர் வரைக்கும் இருப்பார்கள். இரவிலே எங்களை பாதுகாக்க வரக்கூடிய மலக்குமார்கள் அசருடைய நேரத்திலே வருவார்கள். அப்போ இந்த இரண்டு நேரத்திலே ஒரு கூட்டம் வானலோகத்துக்கு போகும், இன்னொரு கூட்டம் வானத்திலே இருந்து இறங்கும். சுப்ஹானல்லாஹ். அப்போ இரவிலே எங்களை பாதுகாத்த மலக்குமார்கள் சுபகுக்கு பின்னால் வானலோகத்துக்கு போவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்துணையையும் அறிந்தவன். எங்களை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி, மனிதர்களை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி கேட்பான், கைஃப தரக்தும் இபாதி, என்னுடைய அடியார்களை எந்த நிலைமையிலே இந்த உலகத்திலே விட்டு விட்டு வந்தீர்கள்? அப்பொழுது இந்த மலக்குமார்கள் சொல்வார்கள், ஃபயகூலூன தரக்னாஹும் வஹும் யுஸல்லூன் வ அத்தைனாஹும் வஹும் யுஸல்லூன், இறைவா, அவர்களை நாங்கள் தொழக்கூடிய நிலைமையிலே விட்டு விட்டு வந்தோம். அவர்களிடையே நாங்கள் போன நேரமும் அவர்கள் தொழுது கொண்டே இருந்தார்கள். அதாவது அவர்கள் சுபகுக்கு பின்னால் போகும் பொழுது மக்கள் தொழுது கொண்டு இருந்தார்கள் சுபகை. இரவிலே எங்களை பாதுகாக்க அசருடைய நேரத்திலே வருவார்கள் இல்லையா, அந்த நேரத்திலே அசரை தொழுது கொண்டு இருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்போ அசரையும் சுபகையும் தொழுதவர்களுக்குத்தான் இந்த பெருமையான பேர் அந்த அல்லாஹுடைய சன்னிதானத்திலே கிடைக்கப் போகிறது. நான் இந்த இடத்துல எதை சொல்ல வருகிறேன் என்றால், எங்களை பாதுகாக்க வரக்கூடிய மலக்குமார்கள் இறங்கும் நேரம் அசருடைய நேரம். மலக்குமார்கள் இந்த உலகத்துக்கு வருகை தரக்கூடிய நேரம் அசருடைய நேரம். லேசான நேரம் இல்லை. ஒரு பரக்கத்தான ஒரு நல்ல ஒரு அடியான் எங்களோட வீட்டுக்கு வாரண்டா எவ்வளோ சந்தோஷம், எவ்வளவு நாங்கள் அவரை வரவேற்போம். அவருடைய வருகையால் என்னை வீட்டுக்கு எவ்வளோ பரக்கத்தென்று நினைப்போம். கை குழந்தையெல்லாம் கொண்டு போய் கொடுப்போம், ஹசரத் கொஞ்சம் ஓதி ஊதுங்க, எங்களுக்காக வேண்டி துவா செய்யுங்க. இந்த உலகத்துக்கு மலக்குமார்கள் வரிசை வரிசையாக வரக்கூடிய நேரம், எத்தனை கோடி மக்களை பாதுகாக்கிறது, எத்தனை கோடி மலக்குமார்கள் வருவார்கள். அப்போ அந்த அசருடைய நேரம் எப்படி கழிகிறது? மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தூக்கத்திலேயும் கேலி கூத்திலேயும் மறதியிலேயும் கழிக்கக்கூடிய நேரம் கிடையாது. அந்த நேரம் தொழுகையிலே கழிக்கப்பட வேண்டிய நேரம். அப்போ தான் மலக்குமார்கள் போய் சொல்வார்கள், நாங்கள் வார நேரமும் தொழுது கொண்டு இருந்தாங்க, போகிற நேரமும் தொழுது கொண்டு இருந்தாங்க. எனவே மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை விளங்கி கொண்டால் எங்களுக்கு அந்த அசருடைய நாங்கள் தொழக்கூடிய அந்த சுன்னத்தான ஃபர்லான தொழுகைகளுடைய பெருமதி எங்களுக்கு விளங்கி கொள்ளலாம். எவ்வளோ ஒரு பெருமதியான நேரம்! மலக்குமார்கள் இந்த உலகத்துக்கு வருகை தருகிற நேரம்.
டீ கோப்பையோடையும் பிளேண்டி கோப்பையோடையும் அல்லது தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளையும் அந்த நேரத்தை நாங்கள் கழித்து கொண்டு இருக்கோம். எனவே மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிக பரக்கத்தான நேரம், மலக்குமார்கள் வருகிற நேரம். அதிலே தொழுகையிலே கழிப்போமாக இருந்தால் எங்களுடைய பேர் வானலோகத்திலே சொல்லப்படும். அவர்களை நாங்கள் தொழக்கூடியவர்களாக விட்டு வந்தோம். வரும்பொழுதும் தொழுது கொண்டிருந்தார்கள், போகும் பொழுதும் தொழுது கொண்டிருந்தார்கள். எனவே மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸை மாத்திரம் விளங்கினாலே எங்களுக்கு அந்த அசருடைய நேரத்துடைய பெருமதியை விளங்கிக் கொள்ளலாம். அந்த நேரத்தில் தொழக்கூடிய தொழுகையுடைய பெருமதியை விளங்கிக் கொள்ளலாம்.